Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா வங்கதேசம் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. சீனாவில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பேசியது சர்ச்சையானது. இதையடுத்து இந்தியாவின் நில சுரங்கங்களை பயன்படுத்தி வர்த்தகம் செய்ய வங்கதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு அதிரடியாக ரத்து செய்தது. இதனால் வங்கதேசம் பிரச்சினைகளை சந்திக்க தொடங்கியுள்ள நிலையில் மத்திய அரசு வைத்த செக் வங்கதேசத்தின் பொருளாதாரத்தையே முடக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அது எப்படி என்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் வன்முறையானது. இதனையடுத்து ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் செயல்பட்டு வருகிறார். முகமது யூனுஸ் இந்தியாவுடன் மோதலை கடைபிடித்து வருகிறார். அதோடு பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து இந்தியாவை சீண்டி வருகிறார். இதனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 7 மாதமாக இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு என்பது மோசமாகியுள்ளது. சமீபத்தில் சீனா சென்ற முகமது யூனுஸ் நம் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பேசினார். வங்கதேசத்தில் கடல் உள்ளது. இதனால் வங்கதேசத்தில் வர்த்தகம் தொடங்க சீனா முன்வர வேண்டும் என்று கூறினார். அதோடு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் அதுபோன்ற வசதிகள் இல்லை எனவும் வங்கதேசத்தில் வர்த்தகம் செய்தால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை அவர் மறைமுகமாக பேசியிருந்தார். இதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. அது மட்டுமின்றி இந்தியா வழியாக நிலச்சுரங்கங்கள் மூலம் பூட்டான், மியான்மர், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தது. இந்த அனுமதியை மத்திய அரசு அதிரடியாக நிறுத்தியது. இது தற்போது வங்கதேசத்துக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லப்போனால் வங்கதேசத்தின் பொருளாதாரத்தையே முடக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வங்கதேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஜவுளித்துறைதான் முக்கிய வர்த்தகமாக உள்ளது. இதுதான் வங்கதேசத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வங்கதேசத்தில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் ஜவுளிகள் தான் அதிகம். அதாவது ஏற்றுமதியாகும் பொருட்களில் 85% ஜவுளிகள் தான். இது அந்த நாட்டின் ஜிடிபியில் 13% உள்ளது. மொத்தம் 40 லட்சம் மக்கள் இந்த ஜவுளித்துறையை நம்பிதான் உள்ளனர். குறிப்பாக ஏராளமான பெண்கள் இந்த துறையில் பணியாற்றி வருகின்றனர். இப்போது இந்தியாவின் விமான நிலையம், துறைமுகம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வங்கதேசத்துக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த நாட்டின் ஏற்றுமதி என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நடந்த வன்முறையால் ஜவுளி உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்தியாவின் அதிரடியால் இன்னும் அந்த நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கப்பட உள்ளது. வங்கதேசத்திலிருந்து இந்தியா வழியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பக்கத்தில் உள்ள மியான்மர், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டது. இப்போது இந்த நாடுகளுக்கு பொருட்களை அனுப்ப வங்கதேசம் மாற்று வழியை தேடி வருகின்றன. வங்கதேச துறைமுகம் மற்றும் விமானத்திலிருந்து பொருட்களை அனுப்புவதிலும் பெரும் சிக்கல் உள்ளது. ஏனென்றால் வங்கதேசத்தின் துறைமுகம் மற்றும் விமான நிலையங்களில் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் இல்லை. அது மட்டுமின்றி ஒரு பொருளை கொல்கத்தாவில் உள்ள துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் கிலோவுக்கு $2 முதல் $2.5 வரை செலவாகும். அதே வேளையில் வங்கதேசத்திலிருந்து கப்பல் மூலம் ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் ஒரு கிலோவுக்கு $5 முதல் $6 வரை செலவாகும். இது ஏற்றுமதியாளர்களை வெகுவாக பாதிக்கும். இதனால் பொருட்களின் விலையை வெளிநாடுகளில் உயர்த்தி விற்பனை செய்ய வேண்டியிருக்கும். இதனால் அங்குள்ள மக்கள் வேறு நாடுகளின் பொருட்களை வாங்க நினைப்பார்கள். தற்போது இந்தியாவின் நடவடிக்கை என்பது மொத்த வங்கதேசத்தின் பொருளாதாரத்தையும் முடக்கும் வகையில் உள்ளது. கொரோனா காலத்தில் பல நாடுகளின் வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டன. அப்போது வங்கதேசமும் பெரும் பாதிப்பை சந்தித்தது. அந்த சமயத்தில் வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தார். அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்தியா சில சுங்கங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு விமான நிலையம், துறைமுகங்கள் வழியாக வங்கதேசத்தின் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதோடு முகமது யூனுஸ் இந்தியாவை சீண்டி வருகிறார். இப்படியான சூழ்நிலையில்தான் இந்தியாவின் நிலச்சுங்கங்கள் மூலம் விமான நிலையம், துறைமுகம் உள்ளிட்டவற்றை வங்கதேசம் பயன்படுத்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.